இஸ்லாமிய வலைக்கும் சலாம். மாதிரி அல்லாஹ் தாலா எனக்கு ஏராளமான சொத்துக்கள் கொடுத்துருக்கான். ஆனா எனக்கு இந்த மன நிம்மதிங்கிறது இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்யுது? மன நிம்மதிக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்துல இருந்து நம்ம ஏழைகளுக்காக வேண்டி தான தர்மம் செய்கிறப்ப அதன் மூலியமாக மன நிம்மதி நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அதிகமாக தர்மம் செஞ்சோம்னா நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்குமா? அதாவது தர்மத்தின் மூலமாக மன நிம்மதி மட்டும் இல்ல, நபிகளாருடைய ஹதீஸா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகுன்னார உலவு பிஷிக்கி தம்பரத்தின். ஒரு பேரிச்ச மரத்தினுடைய அந்த பாதி துண்டையாவது நீங்க சதக்கா செய்து நரகத்தினுடைய வேதனை விட்டு நீங்க பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய சதக்காவின் மூலமாக நமக்கு நிம்மதியும் கிடைக்குது, நாளை மறுமையினுடைய அந்த நரக வேதனையை விட்டு விடுதலையும் கிடைக்குது. நம்மளுடைய தான தர்மத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகமா நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மக்களுக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் தான தர்மத்தை அதிகமாக வாரி வளர்ந்து செய்வாங்க.